இன்னைக்கு எபிசோட்ல விஜயா மீனா கிட்ட நீ மட்டும் ஸ்ருதியோட செயினை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. மீனாவும் நான் ஸ்ருதியை கூப்பிட தானே போனேன், என்னமோ செயினை திருட போன மாதிரியே சொல்றீங்களேன்னு கேக்குறா. விஜயாவும் நீ எதுக்கு போனியோ யாருக்கு தெரியும்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் விஜயா கிட்ட முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு பேசிட்டு இருக்க, யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியான்னு கோவப்படுறாரு. அதுக்கு விஜயா நீங்க கொண்டு வந்த மருமகளாலதான் எல்லாரோட நிம்மதியும் போகுதுன்னு சொல்றாங்க. மீனா விஜயா கிட்ட என்னையே குறை சொல்லாதீங்க, ஸ்ருதி வராதது எனக்கும் தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. ஸ்ருதியும் ரவியும் வரலன்னு நான் மட்டும்தான் கவலைப்படுறேன்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு மீனா நீங்க கவலைப்பட்டு என்ன செஞ்சீங்க, நான் போய் ஸ்ருதியை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்னு பேசி புரிய வச்சிருக்கேன், அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்றா. ரோஹிணி இருக்க பிரச்சனையை தூண்டி விடுறதுக்காக விடுங்க ஆன்ட்டி, உங்க எனர்ஜியை எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. முத்துவும் நீ எதுக்கு இதுல ஆஜராகிறன்னு கேக்குறான். ஆன்ட்டி மேல எங்களுக்கு அக்கறை இருக்குன்னு ரோஹிணி சொல்றா. உடனே முத்துவும் இது ஒரிஜினல் அக்கறையா இல்ல உன்ன கேள்வி கேட்ட கூடாதுன்னு வர அக்கறையான்னு கேக்குறான். ரோஹிணி அண்ணாமலை கிட்ட இவரு இருக்க வீட்டுல நாங்க எப்படி இருக்க முடியும், ஸ்ருதி எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கு விஜயாவும் ஒவ்வொருத்தரா இப்படியே கிளம்பிட்டா நீங்க மட்டும் இந்த வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு பாக்குறேன்னு சொல்லி கோவமா கிளம்பிட்டாங்க. முத்து மீனா கிட்ட நீ ஏன் ஸ்ருதிய பார்க்க போனேன்னு கேக்குறான். மீனாவும் நீங்க ஏன் ரவிய பார்க்க போனீங்கன்னு கேக்குறா. முத்துவும் ரவி ஏன் தம்பி அதனால பார்க்க போனேன்னு சொல்றான். மீனாவும் ஸ்ருதி ஏன் தங்கச்சி அதனாலதான் பார்க்க போனேன்னு சொல்றான். நடந்த பிரச்சனையில வீட்டுல யாருமே சந்தோஷமா இல்ல, மாமாவும் கவலையா இருக்காங்க, அத்தையும் நிம்மதியா இல்ல, அதனாலதான் அவங்கள பார்த்து பேச போனேன்னு சொல்றான். மீனா ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வரணும், ரோஹிணியோட அப்பாவும் வரணும்னு சொல்றா. அதுக்கு முத்துவும் அந்த பொண்ணு சொல்றதுல ஏதோ மர்மம் இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ரோஹிணிய பார்க்க தினேஷ் பார்லருக்கு வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்கு 1,00,000 பணம் வேணும்னு கேக்குறான். ரோஹிணியும் ஆல்ரெடி நான் நிறைய பணம் கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றா. அதுக்கு தினேஷும் நீ மட்டும் பணம் கொடுக்கலட்டி எல்லார்கிட்டையும் வந்து உண்மையை சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மனோஜும் ரோஹிணிய பார்க்க பார்லருக்கு வந்துட்டான். கனடா வேலைக்கு போறதுக்கு 14 லட்சம் பணம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேக்குறான். ரோஹிணியும் எல்லாரும் ஏன் என்கிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றீங்கன்னு கத்துறா. ரோஹிணி மனோஜ் கிட்ட முத்துக்கு மட்டும் வீட்டு பத்திரத்தை வச்சு கார் வாங்கி கொடுத்தாங்கல்ல, நீயும் போய் கேளுன்னு சொல்லிட்டா. மனோஜும் இது நல்ல ஐடியாவா இருக்கு, நான் போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். மனோஜ் வீட்டுக்கு வந்து நான் படிச்ச படிப்புக்கு இங்க வேலை தேடி அலையறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, அந்த கனடா வேலைக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். அதுக்கு முத்துவும் இவன் இந்த அளவுக்கு பேசுறான்னா வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.